வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாத பலன்கள். மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் மேச ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 129 டிகிரி சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் தான் ஜனவரி மாதம் பிறக்கப்படுது. இப்போ ஜனவரி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் மேசராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற அளவுக்கு தொந்தரவுகள் கொடுத்துருச்சிங்க போன ஒரு 7 மாதம். அப்படி இருந்தால் அதுபோக ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாமல் இருந்ததுங்கன்னாலும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கை 100% சிறப்பாக இருக்கும். சார், நீங்கள் சுயஜாதகம் ஒன்றும் பார்க்கலையே சார், அப்புறம் எப்படி சார் 100% மேசராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, மேச ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே மேச ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு மாதம் எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனவரி மாதம். அப்போது ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலையும் குரு பகவான் மேச ராசியான உங்களுடைய ராசியிலையும் இந்த மாதம் முழுவதும் பரிவர்த்தனை யோகம் மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. பரிவர்த்தனை யோகம் மட்டும் ஏற்படலைங்க, சூரிய மங்கள யோகமும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் நமக்கு பாதகமாக இருந்தார். பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கோரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனே குடியேறி போக செய்தார், ஜாதகனுக்கு வேதை மெத்த சிவ சிவ செம்பொன்னும் நஷ்டமாச்சினார் புலிப்பாணி சித்தர். அப்போது அப்பேற்பட்ட ராமரே வனவாசம் போனாருங்க இந்த ஜென்ம குருவில். நம்ம மனசால் நாம் ஏமாத்துறோம். அப்போது குரு பகவான் உங்கள் ராசியில் வந்ததிலிருந்து ஒரு சில நண்பர்களுக்கு சங்கடங்களுக்கு பஞ்சமே இல்லை. சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சங்கடங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இருக்காது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருக்காது, மனக்கவலை உடல் கவலை எல்லா கவலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இருந்தே நல்லா இருக்கும். அதுபோக ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து சத்தியமாக சொல்கிற ரொம்ப நிறைவாக இருக்கும். ஜனவரி 13ஆம் தேதிக்கு மேலே எப்படி சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஜனவரி மாதம் உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். குரு பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். இது ஒரு பரிகாரம். உங்கள் ராசியாதிபதி சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கிறாரு. அது ஒரு பரிகாரம். பரிகாரம்னு சொல்கிறத விட அதிர்ஷ்டம் சொல்லலாம். அது எல்லாத்த விட மிகப்பெரிய யோகம் என்னன்னா, உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரத்தில் தான் கேது பகவான் இருக்கிறார். சித்திர நட்சத்திரம் 2வது பாதத்தில் 176 டிகிரியில் இருக்கிறார். ஞானகாரகன் கேது. பொதுவாக ராகு கேது சனி இந்த கிரகங்கள் எல்லாம் 12வது இடத்துல மறைஞ்சிருக்கிறது தான் நல்லது, அல்லது 6வது இடத்துல மறைஞ்சிருக்கிறது தான் நல்லது, அல்லது 8வது இடத்துல மறைஞ்சிருக்கிறது தான் நல்லது. ஏற்கனவே மேசராசி நண்பர்களுக்கு ராகுவும் கேதுவும் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துருக்காரு. கை நினைக்கிற அளவுக்கு போன கல்யாணம் கத்தரிச்சிருக்கும், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும், காதலருக்கிடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மேச ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் கேது இருப்பார். சித்திர நட்சத்திரம் 2வது பாதத்தில் கேது இருப்பார். கேதுவுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இருப்பார்.
அப்போ இங்கே சார பரிவர்த்தனை. அப்போ சார பரிவர்த்தனை இருக்குது, கிரக பரிவர்த்தனை இருக்குது, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரிய மங்கள யோகம் இருக்குது. ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு மனை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படும். ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு பதவியில் உயர்வு ஏற்படும். ஒரு சில மேசராசியில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் ஏற்படும். அப்போது வருட பிறப்பு நமக்கு திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாளில் வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்திலேயே மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 13ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30-31 வரைக்கும் இன்னொரு மாற்றங்கள் கொடுக்க போகுது. 100% ஜனவரி மாதத்தில் பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். மண்மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா மண்மனைகள் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பல தருணத்தில் மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் மாற்றம் கொடுக்க தான் போகுது. நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் வரக்கூடிய ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொளியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.